வட்வரி அதிகரிப்பின் மூலமாக மக்களுக்கு பாரிய ஒரு வரி சுமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வட்வரி என்பது இறக்குமதியாளர்களிடம் மட்டுமல்லாது மாறாக அந்த பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கும் அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்குமாக பல தரப்பினரிடமிருந்து இந்த வட்வரியை பெறுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பது இறுதியிலே மக்களுக்கு ஒரு பாரிய வரி சுமையை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த வட்வரி ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பினை வழங்கியிருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலே இந்த வட்வரி தீர்ப்பினை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவேன் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருப்பது மிகவும் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கின்றது. உண்மையிலே மக்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற வட்வரி சுமையினை இந்த அரசாங்கம் நிச்சயமாக மீள பெற வேண்டும். உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்தது, பாரிய அளவிலே வாக்களித்தது மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மாறாக இப்படியான வரி சுமையை மக்கள் மீது சுமத்துவதற்கு ஒருபோதும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று தலைநகரிலே இன்று செய்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் பாரிய அளவிலே வெற்றியை பெற்றிருக்கின்றது. இருப்பினும் கூட இந்த எதிர்ப்பினை வர்த்தகர்கள் காட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே விஜயம் செய்திருக்க 2 தமிழ் அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் மனோகணேசன் அவர்களும் திகாம்பரம் அவர்களும் அங்கே சென்று கடைகளை மூட வேண்டாம், கடைகளை திறங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வரி சுமையை பற்றி அங்கே இருக்கும் அந்த வர்த்தகர்கள் கேட்கும் பொழுது பேசும் பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நீங்கள் எல்லாம் வரி செலுத்துகிறீர்களா என்ற கேள்வி அவர்கள் மீது அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கடைக்கு செல்லும் வேலையை தான் இன்று இந்த அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மாறாக இன்று உண்மையிலே பார்க்க போனால் இன்று 1 கிலோ சீனி உலக சந்தையிலே சீனி விலை அதிகரிப்பு, இப்பொழுது இருக்கும் வட்ட அதிகரிப்பின் மூலமாக 1 கிலோ சீனியை இறக்குமதி செய்பவர்களுக்கு 115 ரூபாய் பெறுமதியாகிறது, அவர்களுக்கு கொஸ்டாகிறது. கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலங்களிலே இப்படியான ஒரு வட்வரி விதிப்பு ஏற்பட்டிருந்தால் இன்று அங்கே சென்று கடைகளை மீண்டும் திறங்கள் என்று சொல்லும் அந்த அமைச்சர்கள் பாரிய அளவிலே கடை மூடி போராட்டத்தை நடத்தி புகையிரத நிலையத்துக்கு முன்பாக கொடிபிடித்து பாரிய அளவிலே அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து அரசியல் லாபத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்று இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை பாரிய அளவிலே வீழ்த்திய ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் அவர்களுக்கு கடைக்கு போகும் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இன்று இந்த வரி சுமையை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? கடந்த கால மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலே இருந்த கடனை தீர்ப்பதற்கு தான் இந்த வரி என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்தையும் செய்யும் பொழுது மாறாக இப்படி தான் சொல்லிக்கொண்டு போகிறார்கள். ஆகவே இந்த வரி சுமை என்று சொல்லும் பொழுது சுங்க இலாக்காவை பொறுத்தவரையிலே அடிக்கடி வரிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நிலையான ஒரு வரி மதிப்பீட்டை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. இன்று பல வர்த்தக சமூகங்கள் தங்களது எதிர்ப்பை கடையடைப்பின் மூலமாக காட்டியிருக்கின்றார்கள். உண்மையிலே இன்று உணவுத்துறையாக இருக்கலாம், ஹார்ட்வேர் துறையாக இருக்கலாம், ஏனைய பல வர்த்தக துறையாக இருக்கலாம், அங்கே தமிழ், முஸ்லீம், சிங்கள வர்த்தகர்கள் தலைநகர்களிலே பாரிய அளவிலே வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து சமூகத்தையும் ஜனாதிபதியுடன் அழைத்து சென்று இதற்கான ஒரு தீர்வினை காண்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.